பாருங்க மதில் செவரு கடைசியில அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு பயலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து. புண்ணிய பூமிங்கிற புண்ணிய பொன்னகரோன்னு பேரு. ரொம்ப ரொம்ப திமிருடா. யார் துரையா? சாச்சா இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன். ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு 2 வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்கறதும் சரி. துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. Well, Mr. Alvandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? What? துரை தமிழே கலக்காம பேசுறாரு, புரியல. இந்த இடத்துல சக்கர ஆலை கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்க. என்ன கேள்வி போய் கேட்டுக்கிட்டு ஏங்க பாவம். நான் காங்கிரஸ் கட்டடமா ஒரு தீக்குச்சியில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேட்கலடான்னா பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன். கட்டில இழுத்து போடு. கடையில போய் 2 கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? No, thanks. பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிற? கலர் வாங்கினோடா. Well, job to evict these rats. என்ன சொல்றது? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல துரை. கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு எழுதி தர்றேன். நான் காலி பண்ணி தர்றேன். உங்களுக்கு என்ன? டேய் பெருமாளே, துரைய கார்ல எடுத்து வாங்க. டேய் வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன் வேலை இருக்கான். வேலை தலைவலி தைலம் விக்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான். நல்ல நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார்? நானா மண்ணில புதைக்கிறேன்? என்ன புதைப்பேன்? அவர் யாருன்னு தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதுங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர்தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாராம். இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாராம். இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா. நான் விற்பேன், விடுவேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ யாரா? இந்த பெரிய மனுஷன் உன்னை கூடி வச்சிருக்க சொல்ல நியாயம்? பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கு எல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, எது வேணும்னா அவத்தையே சொல்லலாம். என்ன நீ ஆகிவே சாயப போய் அண்ணன் நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? பிள்ளைவாள், மன்னிச்சுக்கணும். இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரம் எல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலையெல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும். பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும். அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரியாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்தினது. ஏய்யா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, செய்யற காரியம் தான் முக்கியம். ரகிமன், நம்ம நரிமேடி சின்னசாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போராடு இப்பதான். உன் மகனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியாள் ஆயிடுவான் போல இருக்கு. தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயர, சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே, பின்னாலே வா, 2 ஆளை கூட்டிக்கிட்டு. தம்பி, 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 ஏமா தம்பி, தம்பி, சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் தம்பி. எல்லா பையனும் சேர்ந்து கரும்புள்ளி சம்பளி குத்திட்டு போயிட்டானுங்க. என்னப்பா இது? யார் இப்படி செய்றாங்க? எல்லாம் குப்பத்து ஜனங்க தான். கையை கட்டி போட்டு கையை கட்டி போட்டான். என்னப்பா காரணம்?
எல்லாம் உங்க அப்பாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறதுனாலதான். இந்த குப்பத்தை துறைக்கு வித்துட்டோம்ல, அதனால கொஞ்சம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி இந்த குப்பத்தை காலி பண்ணுங்கடான்னு ஒரு வீட்டுல பூந்து கூரையை பிச்சு போட்டேன். எல்லா வயலும் சேர்ந்து முதுகை பிச்சு போட்டு மூஞ்சில செம்புள்ளி கரும்புள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளவு கேவலமான ஜனங்களா இவங்க. இவங்களை பத்தி அப்பா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இவங்களை கண்டிக்கிறதுக்கு யாருமே ஆள் கிடையாதா? கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்ல, தூண்டி விடுறதுக்கு தான் ரஹீம்னு ஒரு பையன் இருக்கான். உங்க அப்பாவே எழுத்து பேசிட்டானே தம்பி அந்த பையன். ஐயோ தம்பி தம்பி, அந்த ரஹீம் பையனும் அவனுக்கு பின்னால என்ன அடிச்சு அந்த கூட்டம் வருது தம்பி. பாத்து 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 வர்றத பார்த்தா நல்லதுக்கு வர்ற மாதிரி தெரியல தம்பி. பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. அண்ணே, பெருமாள் கூட இருக்கிறவன் ஆடவந்தார் மகன் ராஜன். நெருங்காதீர்கள். இன்னும் ஓரடி எடுத்து வைத்தால் நிலைமை மோசமாகிவிடும். ஐயா, நீங்கள் கம்பு முனையிலே காண வேண்டிய பகைவன் அல்ல நான். ஒரு எளியவன். இன்னும் சொல்ல போனால் ஒரு சகோதரன். சகோதரனா? ஆமா. ஆண்டவன் நம்மை சகோதரர்களாகத்தான் படைக்கிறான். நாம் பகைவர்களாக காட்சியளிக்கிறோம். நாம் பிறந்த இடங்கள், உடுத்தும் உடைகள், தழுவிக்கொள்ளும் மதங்கள், இவைகளில் தான் வேற்றுமையை தவிர இதையெல்லாம் தாண்டி பார்க்கும் பக்குவம் நமக்கு ஏற்பட்ட பிறகு நாம் எல்லோருமே சகோதரர்கள் என்ற உண்மை அப்போது விளங்கும். அண்ணே போவாதீங்க, ஆபத்து. பெருமாளுக்கு நீங்கள் இழைத்த தவறு அவரை என் மீதும் சந்தேகப்பட வைத்திருக்கிறது. தூரமே இருந்தால் அவருடைய சந்தேகம் தீராது. ஐயா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பெருமாள் வயது வந்த பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள்ளே புகுந்து கூரையை பீச்சு எறிந்திருக்கிறார். அதற்காக எங்கள் ஆட்கள் இவரை கட்டி போட்டது அநியாயம்தான். அதனால் தான் நான் மன்னிப்பு கேட்க வந்தேன். வந்த இடத்தில் உங்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. தம்பி, இந்த ஆளு பேச தெரிஞ்சவன், பேசியே உங்களை மயக்கிடுவான், ஏமாந்துராதீங்க. இது போன்ற ஆட்களால் தான் வேற்றுமையை வளர்கிறது. ஐயா, நான் ஒரு உறுதி கூறுகிறேன். இனிமேல் எங்களுடைய குப்பத்து மக்கள் ஒழுங்காகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வார்கள்.